அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் கூட லைவ் ஆக்ஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் ஆக்ஷன் நிறைய பேருக்கு பிடிக்கல, அனிமேஷனாக வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்களா? இப்போதைக்கு அனிமேஷன் ஒரு படம் இல்லை 3 படம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அவதார் ஸ்டுடியோஸ்னு சொல்லி ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் தனியாக அந்த ஸ்டுடியோஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஆங் அவதாரை பேஸ் பண்ணி மொத்தம் 3 படங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொதல் படத்துக்கான டைட்டிலே ரிவீல் பண்ணப்பட்டாச்சு, ஆங் த லாஸ்ட் ஏர்பெண்டர். அண்ட் இந்த படத்தோட வில்லனுக்கு வாய்ஸ் அவர் கொடுக்க போகிறது நம்ம தலைவன் டேவ் பட்டிஸ்டாங்க. இந்த படத்தில் நம்ம வளர்ந்த ஆங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆங் வந்து இந்த வேர்ல்டு எப்படி ரீடிஃபைன் பண்ணார், ஆங்கோட அந்த புது ஜேர்னியில் வந்து அந்த வில்லன் என்ன மாதிரி ஆங்குக்கு தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லி அதை தான் இந்த படத்தில் பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரிஜினல் சீசன்ஸ்க்கு அப்படியே ஒரு கண்டினியூஷன் தான் வரப்போது, முறைக்கு ஒரு சீக்வல் மாதிரி. ஆங் தான் ரீபப்ளிக் சிட்டியை உருவாக்கி இருப்பார். இந்த லெஜெண்ட் ஆஃப் கோரால நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது சம்மந்தப்பட்ட கதை இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு ட்ரைலராக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. 3மே ஃபுல் ஃபீச்சர் படம், ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவதார் ஸ்டுடியோஸ் கிட்டேருந்து தாறு மாறான ஒரு படம் வரும்போது, ஆனால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணும், அடுத்த வருஷம் தான் வரப்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இந்த வருஷம் எனக்கு என்னமோ இந்த ஃபில்லர் யாராவது ஃபீல் ஆகுது. அடுத்த வருஷம் தான் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வருது. அதில் மிக முக்கியமாக ஆங் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அந்த ட்ரைலஜிக்காகவே ஐ எம் வெயிட்டிங் வெரி கொண்டு வெயிட்டிங்.